ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. ஸோ நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சு நிறைய நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெரைட்டி பண்ணியிருப்போம். இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு இதில் சூப் எப்படி பண்ணணுன்னு காட்டித்தரேன். பாருங்கள், சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஒரு பக்கம் வேகுது. தேங்காய், சோம்பு, பூண்டு, சீரகம் இது மட்டும் போட்டு நம்ம இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், அதை நல்லா கழுவி வச்சாச்சு. இங்கிட்ட பருப்பும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக நமக்கு 5 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ணாமல் கழனி தண்ணி, அரிசி கழுவுன கழனி தண்ணி தான் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போதும், அது அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். ஸோ நல்லா வெந்து வரட்டும். இது சீக்கிரமாகவே வெந்துடும், ப்ரெஷர் குக்கர் வைக்க தேவையில்லை. நம்ம இதுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு 5 மினிட்ஸில் அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட வந்து கொஞ்சோண்டு சீரகம், எண்ணெய் ஆட் பண்ணி சீரகம், சோம்பு மட்டும் இது கூட போட்டு, பெருஞ்சீரகம் இது கூட போட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இது கூட வேறு எதுவும் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சூப்பாகவும் நம்ம குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது என்ன பர்பஸ்க்காக நம்ம சாப்பிட்றோன்னா, குளிர்ச்சி ப்ளஸ் அதோடு வந்து நம்மளுடைய வயிறு புண்ணெல்லாம் வந்து இது குணப்படுத்தும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பாகவும் குடிக்கலாம் இதை நம்ம. பாருங்கள், சாதத்தோடு காட்டியிருக்கேன், நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.